It's again going to be a Tamil English combination video clip. Though people may not understand Tamil, most of my people, uh, it's going to help you in another way because you would be able to listen to the Tamil sounds, which will put you in a higher state of consciousness. நான் இப்போது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேச போகிறேன். இதில் இந்த ஈஸ்வர பட்டரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோ இருக்குது அவரை பற்றி வாட்ஸ்அப்பில் எல்லாம். அவர் வந்து ஜீசனுடைய ரத்தம் அதை பற்றி ஒரு புது கருத்தை சொல்கிறார். புதிய கருத்து மட்டுமல்ல, உண்மையான கருத்து கூட. The interpretation of the blood of Jesus by Ishwara Bhatta, who is the most enlightened being who visited the earth plane in recent times. He doesn't refer to the name in one of the videos, Jesus, but still there is an enlightened being who said that his blood is going to help. How is it going to help people? ஜீசஸினுடைய இரத்தம் எப்படி உங்களை புனிதப்படுத்தும், உங்களை கரையேற்றும் என்கிற இதை பார்க்க போகிறோம் நம்ம. It's a challenging question. Not many people have come up with a great explanation. One explanation is a sacrificial lamb, because there has been a tradition in the Jewish tradition explained in the Leviticus. So the sacrifice is the only way through which you can atone the sins of people. அது எப்படி இவருடைய ரத்தம் நம்மளெல்லாம் காப்பாற்ற போகுது, மக்கள் எல்லாம் காப்பாற்ற போகுதுன்னா, பலி, ரத்தம்ங்கிறது பலி. அது தமிழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். பிகாஸ் எல்லா இடத்துலையும் பலி கொடுக்குறாங்க. கருப்பசாமி, காளி, மாரியம்மன், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பலி கொடுக்குறாங்க. பலியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் தான் சேர்ந்தது. அந்த ரத்தம் வந்து உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய கர்மாக்களையும் எடுக்குதுங்கிறது தமிழில் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு உண்மையான விளக்கம் தான். இந்த விளக்கத்தை தப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஈஸ்வர பற்றி சொல்றது ரொம்ப வித்தியாசமான விளக்கமா இருக்கு. அவர் நான் சொன்ன மாதிரி இந்த பாண்டியராஜன் மூலமாக தான் பேசிட்டு வந்தார். அவரை பாண்டியராஜனே வாழும் சித்தர்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். அவர் மூலமாக தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் தெரியும், நான் வந்து ஈஸ்வர பட்டர்கிட்ட தான் பேசுகிறேன். பாண்டியராஜன்ட்டையும் பேசுவேன், அதுவும் தெரியும் எனக்கு. இந்த இவரோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், Ishwara Bhatta comes with an equation. Blood equals mind equals intention equals breath. So when Jesus shed his blood, the blood gets transformed into his intention, his breath, and that breath is still available, and that is going to go, that is what is working. It's a great interpretation, and I will come to it in a moment. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீசஸுடைய ரத்தம் காப்பாற்றும். எப்படி காப்பாற்றும்? ரத்தம்னா என்ன அப்படின்னா, அவர் சித்தம்ங்கிறார். சித்தம், சித்தத்துக்கும், சித்தம்னா மைண்டு,
இன்டென்ஷன், தாட்ஸ் எல்லாம் ரத்தம். அந்த ரத்தம் வந்து அவர் விட்ட ரத்தமானது இப்போ எப்படி இருக்குங்கிறார். இப்போ அது வந்து அவருடைய கருத்தா இருக்கு, அவருடைய மைண்டா இருக்கு, அவருடைய எண்ணங்களா இருக்கு, அது காத்தாவும் இருக்கு. ஸோ அந்த ரத்தத்துக்கும் காத்துக்கும் மனசுக்கும் ஒரு ஈக்குவேஷன் போடுறாரு ஈஸ்வர பட்டர். அவர் விட்டுட்டு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தம், அவர் ரத்தத்தை பத்தி நிறைய படிப்புகள் இருக்கு. நான் சொல்றேன் இப்போ. ஸோ the relationship between the blood, consciousness, mind, or intention is a great discovery by Ishwara Bhatta. At another place, he says that when you purify your mind, your blood gets purified. And when your blood gets purified, it becomes the air. So all these things he is able to explain in one or two terms. I don't think that anybody would understand, the intricacy of what Ishwara Bhatta has been talking about. Again, it can be related to the Holy Spirit. So because the Holy Spirit was released right after the 51 days of Jesus' departure. But anyway, தமிழில் என்ன சொல்கிறோன்னா, இந்த ரத்தம் எப்படி வருதுன்னா, அந்த ரத்தம் வந்து அவருடைய எண்ணங்களாகி, அவருடைய மூச்சாகி, அவருடைய காற்றாகிடுது. அந்த காற்றுல எப்படி தான் எனக்கு அந்த காற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மூச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் கடவுள். காற்றது ஈசன் தான் கண்டுகொள்ளே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். சிவன் வேற ஒன்றும் காற்று தாங்கிறார். என்ன காற்றுன்னா அது மூச்சு காற்று. அதுதான் மனமும் இருக்கு. மண்மனம் எங்கே உண்டோ அங்கே உண்டு காற்று அப்படின்னு ஒரு திருமந்திரம் இருக்கு. இப்போ இந்த காற்றுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் இரத்தத்துக்கும் உள்ள இதெல்லாம் சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இந்த எப்படி குழந்தையா இருக்கும்போது வயிற்றுல தாயினுடைய வயிற்றில் குழந்தையா இருக்கும்போது அந்த இரத்தத்துக்கும் அந்த மனதுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது, எப்படி நான்கிறது நாம் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுவும் இதெல்லாம் படிக்கும்போது இதுவரைக்கும் இந்த ஈஸ்வர பட்டர் சொன்னது யாருக்கும் புரிஞ்சது கிடையாது, இனிமே புரிய போகிறதும் கிடையாது. அதனால தான் நான் வந்து இதை ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நான் சொல்ல, அதுக்கு இன்னொரு வீடியோ வரணும். See the understanding of the relationship between the blood and the mind and breath is very important. So what it boils down to is you have to have your thoughts purified, because the purity of the thought is going to impact on your blood. And when your blood gets purified, then you become enlightened. They are all related. And that is the true meaning of Jesus' shedding the blood, and through that act saving humanity. இப்போ ரத்தத்தை அவர் சிந்திட்டாரு. அப்போ அந்த ரத்தம் காற்று அவருடைய கருத்து அவருடைய ஆசீர்வாதமாக மாறி எல்லாரையும் காப்பாற்றுது. இது அதனால எனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதில் உள்ள கருத்து என்னன்னா, உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும். அது எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களை சுத்தம் பண்ணா ரத்தம் சுத்தமாயிடும். நீங்க நல்ல எண்ணங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாயிடும். ரத்தம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே முடியுது. யூ ஆர் என்லைட்டன்ட். அப்போ அதுக்கு என்ன வேணும்? எண்ணங்கள் சுத்தமாக வேண்டும். ஸோ அவர் விட்டுட்டு போனது என்னன்னா, அவர் எண்ணங்களை தான் விட்டு போயிருக்கார் அந்த இரத்தத்தின் மூலமா. இனி பேசும்போது இதை பற்றி I will explain more later on. On Easter Day, I'm going to do a video that's going to be probably in English.
To explain more so that I will have the train of thoughts and explain the blood of Jesus because that is more relevant to the West and the people who follow Christ. God bless.